பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவருடைய மேய்ச்சல் நாடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டிருந்து கிருபையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்டு அதன் வழியாக ஆத்தும பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் மகிமைப்படும்படி நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 9ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உம்முடைய தெய்வீக திருப்பிரசனம் எங்களோடு இடைபெடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்களும் கேட்க இருக்கிற திருமறை வார்த்தைகள் மூலமாக உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் அதன் மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை மற்றும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து இறை மக்களுக்கும் தரங்கம்பாடி புது எருசலேம் ஆலயத்தின் சார்பாக தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் முதலாவது திருத்துவ பண்டிகை பின் வருகின்ற 9ஆம் ஞாயிற்றுக்கிழமை கூறிக்கொண்டு இந்த ஆராதனைக்கு துவக்கமாக நம்முடைய கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் இருக்கிற 227வது பாடல், உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்ளுவோம் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து 4 கவிகளையும் பாடுவோம். உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்ளுவோம் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உற்சாகம் கொள்ளுவோம் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம் அன்பை அழைப்போம் ஆவியில் அனலும் கொள்வோம் அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். அச்சம் தவிர்ப்போம் தைரியம் கொள்ளுவோம் சரித்திரம் சாட்சி கூறும் இரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாதனுக்காய் மடிவோம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜமேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. உயிர் பெறுவீர் ஒன்று கூடுவீர் உலர்ந்த எலும்புகளே. நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்து விட்டார். உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்ளுவோம் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 9ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய சங்கீத பகுதியை நாம் முறைமுறையாக வாசிக்க கேட்போம். நீங்கள் திருமறை வைத்திருக்கிறவர்கள் சங்கீதம் 49வது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 to 10 வரை உள்ள வசனங்களை முறைமுறையாக வாசிப்போம். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாயிருக்கிற நீங்கள் எல்லோரும் ஏகமாய் செவிக் கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் செவியை ஊமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் முன் வெளிப்படுத்துவேன். என்னை தொடர்களுடைய அக்கிரம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியதென்ன? தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்னென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவனிருந்த மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகளும் மறைத்து
அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆசியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறேன் என்பது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதிலேயும் இப்போதும் எப்போதும் உள்ள சதா காலங்களில் இருக்கிறபடியே ஆமென். மீண்டும் நாம் கடவுளுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய ஞான பாடல் புத்தகத்தில் 254வது பாடல், சர்வத்தையும் ஆளும் ராஜா நாங்கள் சொல்லும் தூத்திரத்தை ஏற்றுக்கொள்ளும், மருள விழுந்த எங்களை ரட்சித்து கேட்டு நீக்கி ஆதரித்து எங்கள் வாய் இனிதாய் தேவரீரை பாடும் சத்துவத்தை தாரும் என்ற பாடல்ல முதல் 2 கவிகளை நாங்கள் பாடுவோம். சர்வத்தையும் ஆளும் ராஜா நாங்கள் சொல்லும் தோத்திரத்தை ஏற்றுக்கொள்ளும், மருள விழுந்த எங்களை ரட்சித்து கேட்டை நீக்கி ஆதரித்து எங்கள் வாய் இனிதாய் தேவரீரை பாடும் சத்துவத்தை தாரும். வானமே நிமித்த பலமாயன்று கர்த்தரை பிரஸ்தாபன்னு, சூரிய நிலாவே அவர் மேன்மைக்காக ஒளி வீசுவீர்களாக. பரம பூதல சிருஷ்டியே பெரிய கர்த்தரை பணிய. கர்த்தரை எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதுமே வாயில் இருக்கும். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் மனிதர் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, பராபரன் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது கிருபைக்காக மன்றாடுவோம். பாருங்கள். கிருபையும் இரக்கமும் உள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாய் பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதியுள்ளவர்களாயிருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். கடவுளே, பாவியாகிய எங்களிடம் கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இறுதியும் உள்ளவர்களாய் ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவ குணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தள்ளும். தந்தையாகிய கடவுளே,
எல்லாவற்றையும் படைத்தவரே, உம்முடைய மக்களாகி எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தருளும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரமதந்தல் வேண்டுதல் செய்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தருளும். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசம் கொள்ளும் எவரும் கெட்டெறிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பேரை ஞானப்பாட்டு 2 மூலமாக புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். உமக்கு விருப்பமானவற்றை அவர்கள் கேட்கும்படி செய்தல்ல வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் என்னென்னைக்கும் ஜீவிக்காத சாலுரை எங்கள் நாத
திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற 9ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு பகுதியிலே அது 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 10 - 13 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 10 - 13 வரை உள்ள வசனங்கள். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சியும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லோருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம் என்பது. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் ஆகிய எல்லாமல்ல கடவுளாகிய ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர். மாட்சிமுள்ள கடவுளே தேவரீர் பரிசுத்தர். பலமில்ல கடவுளே நீர் பரிசுத்தர். என்றென்றும் உள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். ஆமென். அந்தபடியே இந்த நாளுக்குரிய திருமுக பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதின முதலாவது நிருபம் 10வது அதிகாரத்திலே 1 - 13 வரை உள்ள வசனங்களை நான் திருவெளிய மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன். கவனமாக நீங்கள் கேளுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 - 13 வரை உள்ள வசனங்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நாம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழிநடத்தினர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசேயோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அப்படி இருந்தும் அவர்கள் பெரும்பான்மையோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாலை நிலத்திலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டு இருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன்னடையாளமாக நிகழ்ந்தன. அவர்களுள் சிலரைப் போல நீங்களும் சிலைகளை வழிபடாதீர்கள். அவர்களை குறித்தே மக்கள் அமர்ந்து உண்டு குடித்தனர், எழுந்து மகிழ்ந்து ஆடினர் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது. அவர்களுள் சிலர் பரத்தமையில் ஈடுபட்டனர். ஆதலால் ஒரே நாளில் 23,000 பேர் மடிந்தனர். அவர்களைப் போல நாமும் பரத்தமையில் ஈடுபடக்கூடாது. அவர்களுள் சிலர் ஆண்டவரை சோதித்தனர். அதனால் பாம்பினால் கடிப்பட்டு அழிந்து போயினர். அவர்களைப் போல நாமும் அவரை சோதிக்க கூடாது. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல நாமும் முணுமுணுக்க கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டன. எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் விழுந்து விடாதபடி பார்த்துக் கொள்ளட்டும். உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனை அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு தருவார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார் என்றார் என்பது. வாசிக்கப்படிய நிருப வாக்கியம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. நாம் நித்திய வாழ்வை அடையும்படி கடவுள் இந்த திருவார்த்தைகளை நம்முடைய இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கு நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். தீமையை விட்டு விலகுங்கள், அதுவே அறிவு. அவர் தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்லறிவுடையோர். அவரது புகழ் என்றென்றைக்கும் நிலைத்து உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். அது லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1 -
9 வரை உள்ள வசனங்களை நான் திருவெளிய மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கிறேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 1 - 9 வரை உள்ள வசனங்கள். இயேசு தம் சீடருக்கு கூறியது, செல்வந்தர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்புள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவர் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து நீக்கி விடும்படி பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உன் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறேன் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூட்டை கோதுமை என்றார். அவர், இதோ உன் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையிடத்திலே மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் என்றார் என்பது. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திர. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திர. நாம் உலகம் எங்குமுள்ள கிறிஸ்தவ திருச்சை மக்களோடு ஒன்றி சேர்ந்துள்ளாய். நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின் மூலமாக பயபக்தியோடு ஆண்டவருடைய இறைப்பிரசனத்திலே அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கடிமடையாத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையிருந்து மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொடுத்து உயிர்த்தெழுந்தார். பரத்திக்கேறி எல்லாம் அல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரிழோருக்கும் மரித்தோருக்கும் நியாயம் தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே இறுதி வரை நிலைத்திருக்க திரியேக தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. மீண்டும் கடவுளுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்ம ஞானப்பாடல் புத்தகத்திலே 213வது பாடல், உம்மை ராஜா விசுவாச பக்தியாய் பணிகிறேன் என்ற பாடலை முதல் 2 கவிகளை நாம் பாடுவோம். உம்மை ராஜா விசுவாச பக்தியாய் பணிகிறேன், தாழ்மையோடு கண்ணீரோடும் தேவரீரை ஆண்டினேன். நீர்மண்ணான பாண்டமான ஏனை ஆண்பாய் ஆருமே. ஏனை சுத்த சீர்படுத்த ராஜ்யம் பண்ணும் கர்த்தரே. ஏனை சொந்த ஆடாய் கொண்ட மேய்ப்பரான உம்மையே சேவேனாக நீரன்பாக என்னை பாரும் இயேசுவே. நம்முடைய பரமதந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இறைவன் இயேசு கிறிஸ்துவிலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.
திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடென்னை நோக்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தில் நீர் தங்கியிருந்து அதை உமது அன்பினால் நிறைவேறலும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவளாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரீர், உமது சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கென்று பிரதிஷ்டை செய்திடும். உமது வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, இந்த மனமகிழ்ச்சியான திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகிற 9ஆம் ஞாயிற்றுக்கிழமையில இறைமக்கள் அனைவருக்கும் இயேசுவின் திருப்பெயர்ல வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் முதலாவது கூறிக்கொண்டு, இன்றைய நாளிலும் நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிற திருமறை பகுதி, அது லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1 to 9 வரை உள்ள வசனங்களை ஏற்கனவே நான் வாசித்தேன். அதில் இருக்கின்ற காரியங்களை மாத்திரம் சொல்லி சுருக்கமான ஒரு இறை தியானத்தை உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று இருக்கின்றேன். லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சில அறிவுரைகளை அவர் கூறுகின்ற போது ஒரு சில காரியங்களை அவரோடு பகிர்ந்து கொள்கிறார். அப்போது அவர் ஒரு உவமையை சொல்லுகின்றார். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் ஒரு உக்ரானக்காரன் இருந்தான் என்று சொல்லி அந்த உக்ரானக்காரனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நமக்கு அவர் சொல்லி அதன் நிமித்தமாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கும் நமக்கும் கூறுகின்றார். அந்த உக்ரானக்காரன் தன்னுடைய எஜமானுடைய ஆஸ்தியை அழித்து போடுகின்ற ஒரு மனிதனாக இருக்கிறார். எஜமானுக்கு உண்மையாக அவன் இருக்கவில்லை, எஜமானுடைய சொத்துக்களை உண்மையாக அவன் பராமரிக்கவில்லை. ஆனால் இந்த காரியம் எஜமானுக்கு தெரிய வரவே அவர் எஜமான் அந்த உக்ரானக்காரனை அழைத்து, நான் உன்னை குறித்து இப்படி கேள்விப்படுகிறேன், எனவே நீ உன்னுடைய உக்ரான கணக்கை எனக்கு ஒப்புவி என்று சொல்லுகின்றார். இனி நீ உக்ரானக்காரனா இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த எஜமான் சொல்லுகின்ற போது அந்த உக்ரானக்காரன் சொல்கிறான், நான் என்ன செய்வேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, கொத்துகிறதுக்கும் எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி அந்த உக்ரானக்காரன் அந்த உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி ஒரு சில காரியங்களை அவர் செய்கிறார். அது என்ன செய்கிறார் என்றால், தன் எஜமான இடத்தில் கடன்பட்டவர்களை அவர் அழைக்கின்றார். அழைத்து என்ன செய்கிறார் என்றால், நீ எவ்வளவு கடன்பட்டிருக்கிறாய் என்று கேட்டு அவன் 100 குடம் எண்ணெய் என்று சொன்னால் அவருடைய சீட்டை வாங்கி 50 என்று சீக்கிரமாக எழுது என்று சொல்கிறார். வேறொரு நீ பட்ட கடன் எவ்வளவு என்று கேட்டபோது 100 கலம் கோதுமை என்று சொல்லுகின்ற போது அவன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்று சொல்கிறார். இதை இந்த அநீதியுள்ள உக்ரானக்காரன் மிகவும் புத்தியாய் நடக்கிறான் என்பதை கண்டு எஜமானவரை மெச்சிக்கொண்டு இவ்விதமாய் அதை சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறார். இவ்விதமாய் இந்த ஒளியின் பிள்ளைகளை பார்க்கும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பகுதி தொடக்கத்திலே வாசிக்கின்ற போது அவன் உண்மையில்லாத உக்ரானக்காரனாக தான் இருந்தான். ஆனாலும் கூட அவனுடைய செயலை ஆண்டவர் பாராட்டவில்லை. அவன் அதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன காரியத்தை செய்து எப்படியெல்லாம் இருந்தால் தான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை செய்கிறதை ஆண்டவர் பார்க்கின்ற போது, இந்த எஜமான் பார்க்கின்ற போது அவன் மிகவும் புத்திசாலியா இருக்கிறான் என்று சொல்லி, இந்த உலக பிரகாரமான ஆஸ்திகள் இருக்கிற மக்களே இவ்வளவு புத்திசாலிகளாக இருந்தார்கள் என்றால், ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளப் போகின்ற ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் எந்த அளவிற்கு புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த உக்ரானக்காரனுடைய செயல்களை ஆண்டவர் ஒருபோதும் பாராட்டவில்லை. அவன் எவ்வளவு ஞானமாய் நடந்து கொள்கிறான், தான் தப்பித்துக் கொள்வதற்கு எவ்வளவு ஞானமாய் இருக்கிறானோ அதே போல ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு தெரிவு செய்து கொள்ளப்பட்ட மக்களாகிய நாமும் கூட அவ்வளவு கவனத்தோடு புத்திமான்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த பகுதியில் சொல்கிறார். அருமையான படிவாக்கியம், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், தீமையை விட்டு விலகுவதே விவேகம் என்று சொல்லி படிவாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியை ஒரு 3 காரியங்களிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது முன்மதியோடு செயல்படுங்கள், ஞானமாய் செயல்படுங்கள். 2வது பாராட்டும்படி வாழுங்கள், மற்றவர் பாராட்டும்படியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். 3வது உறவுகளை சம்பாதியுங்கள். இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற குறுகிய நாட்களுக்குள்ளாக உறவுகளை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைவுபடுத்துகின்றவராக இருக்கிறார். எனவே முதலாவதாக முன்மதியோடு நீங்கள் செயல்படுங்கள். லூக்கா 16:8 நாம் வாசிக்கின்றோம், அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு என்று சொல்லுகின்றார். எஜமானுடைய ஆசையை அழித்து போகிற உக்ரானக்காரன் தான். ஆனால் இந்த கணக்கை ஒப்புவி என்று சொல்லுகின்ற போது அவன் அதிலிருந்து தன்னை பாதுகாத்த வேண்டும், தனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், அல்லது தனக்கு எதிர்காலம் வேண்டும் என்பதற்காக எவ்வளவு ஞானமாக அந்த இடத்தை அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். என் எஜமான் என்னை தள்ளி விட போகிறானே, கொத்துகிறதுக்கும் எனக்கு பலம் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி என் எஜமான் நான் என்ன செய்வேன், வாட் வில் ஐ டூ, ஏதாவது நான் செய்தாக வேண்டும் என்று சொல்லி அவன் செய்கின்றான். என்ன செய்கிறான் என்றால், ஏற்கனவே சொன்னது பிரகாரமாக 100 குடம் எண்ணெய் கடன் பட்டிருந்தால் அதை சீட்டை வாங்கி 50 என்று எழுதுகின்றான். 100 களம் கோதுமை என்று சொன்னால் உடனே அந்த சீட்டை வாங்கி 80 என்று சொல்லி இப்படியாக ஒரு தவறான கணக்கை எழுதினாலும் கூட அவன் எவ்வளவு ஞானமாக அவன் நடந்து கொள்ளுகிறான் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மனிதனே, அழிந்து போகிற ஆசையை முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த மனிதனே முன்மதியோடு செயல்படுகிறான் என்றால் நீங்கள் எந்த அளவிற்கு முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த பகுதியிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பல காரியங்களிலே ஆண்டவர் சொல்லுகின்ற போது மத்தேயு 10:16 ஒரு இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதே போல புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பாவத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிசாசின் பிடியிலே மத்திய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது மிகுந்த ஞானத்தோடு பாவத்திலே விழுந்து விடாதபடி புத்திமான்களாக ஞானவான்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு பாம்பையும் கூட ஒரு உதாரணமாக சொல்கிறார். பாம்பு எப்போதும் ஸ்க்ரூடா இருக்கும். எந்த ஒரு இடத்துல போகும்போது வருகின்ற போது பார்க்கின்ற போது ஒரு சின்ன தட்டு தட்டினாலே ரொம்ப கவனத்தோடு இருக்கும். இன்றைக்கு நாமும் கூட அந்த பாம்பை போல வினா உள்ளவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பகுதி ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லுகிறார், ஊழியத்திற்கு அனுப்புகின்ற போது நீங்கள் எந்த அளவிற்கு ஞானமான்களாக புத்திமான்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாக்கோபு என்கின்ற ஒரு மனிதனை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். எவ்வளவு முன்மதியோடு அவர் செயல்படுகிறார் என்பதை ஒரு 2 காரியங்களிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆதியாகமம் பகுதியில 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்பிக் கொண்டீர்கள் என்றால் 25ஆம் அதிகாரம் 29 வசனத்திலிருந்து நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். அந்த இடத்திலே யாக்கோபு எவ்வளவு ஞானமாக நடந்து கொள்வதை பார்க்கிறோம். 29வது வசனத்திலே, ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தார். ஏசா மிகவும் களைத்து வருகிறார். அந்த சூழ்நிலை யாக்கோபு அந்த இடத்திலே அவர் கூழ் தயாரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது ஏசா யாக்கோபுனுக்கு இந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்ற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்று சொல்கிறார்.
கூழ் சமைத்துக் கொள்கிறார். உண்மையாகவே யாக்கோபு தன்னுடைய அண்ணனுக்கு உதவி செய்வதில் தவறு கிடையாது. ஆனால் யாக்கோபு எவ்வளவு கவனமாக அந்த சேஷபுத்திர பாகத்தை எனக்கு கொடு, நான் இந்த கூழை தருகிறேன் என்று சொன்ன உடனே அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்று சொல்லுகிறார். எனவே உன் சேஷபுத்திர பாகத்தை இன்றைக்கு எனக்கு விற்று போடு என்று ஃபர்ஸ்ட் செல் மீ யுவர் பர்த்ரைட், செல் மீ யுவர் பர்த்ரைட் என்று சொல்கிறார். சேஷ்டபுத்திர பாகம் என்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், முதலிலே பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு வருகின்ற ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை ஏசா சாதாரணமாக கழித்து விடுகிறார். அது ஒன்றுமில்லை என்று நினைத்து ஒரு அந்த கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபிடத்திலே விற்று போடுகின்றவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை யாக்கோபு இந்த இடத்துல மிகவும் ஞானத்தோடு கவனத்தோடு இருந்தாலும் கூட, ஒருவேளை அதை ஏமாற்றினாலும் கூட அந்த அளவிற்கு ஞானமாக செயல்படுகிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இன்னொரு இடத்திலே யாக்கோபு பார்க்கிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எவ்வளவு ஞானமாக உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. ஏசா இந்த இடத்துல ஈசா என்ன சொல்கிறார் என்றால், ஈசாக்கு உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். ஏசாவை அந்த இடத்துல ஏமாற்றிதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாலும் கூட, ரோமர் பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஒருவேளை யாக்கோபு ஏமாற்றினாதான், எனவே யாக்கோபு என்றாலே எத்தன் என்று பொருள். ஆனால் யாக்கோபு எந்த அளவிற்கு முன்மதியோடு செயல்பட்டு கடவுளுடைய ஆசீர்வாதங்களை போராடி பெற்றுக் கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு உலக ரீதியான இருக்கின்ற மக்களே அவ்வளவு ஞானமாக செயல்படுகின்றார்கள் என்றால், ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு உரியவளாக போகின்ற நாம் எந்த அளவிற்கு ஞானத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு எடுத்து காட்டுகின்றவராக அவர் இருக்கிறார் என்பதை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அதே போலதான் மத்தேயு நற்செய்தி நூலிலே 25ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 1-13 வசனங்களை பார்க்கின்ற போது, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகப்படுகின்ற 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த 10 கன்னிகைகளிலே 5 பேர் மிகவும் புத்தியுள்ளவர்களாக இருக்கின்றார்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே திடீரென்று மணவாளனுடைய அந்த வரவேற்பிற்காக, மணவாளன் வருகைக்காக காத்திருக்கின்றார்கள். 5 பேர் ஆயத்தத்தோடு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த 5 பேர், இன்னொரு 5 பேர் ஆயத்தத்தோடு அவர்கள் இல்லை. எனவே இந்த 5 பேர் ஆயத்தத்தோடு இருக்கின்றவர்கள் தீவெட்டியையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், எண்ணெயையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு 5 பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் தீவெட்டியை மாத்திரம்தான் வைத்துக் கொள்கின்றார்களே தவிர எண்ணெய் அவரிடத்தில் இல்லை என்பதை பார்க்கிறோம். என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்க்கின்ற போது, திடீரென்று அந்த எல்லாரும் நடுராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தியுள்ளாதவர் புத்தியுள்ள நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்று சொல்லுகிறார்கள். அப்போது புத்தியுள்ளவர்கள் மத்தேயு நற்செய்தி 25:9 புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிற இடத்திலே போய் உங்களுக்கு வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார். அந்த இடத்திலே பார்க்கிறோம், மணவாளன் வந்து சென்று விட்டார், இவர்கள் ஏமாந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். எனவே கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கின்ற நாமல், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாமல் மிகுந்த கவனத்தோடு முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு லீடர்ஷிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு விடுதலை நாளலாக அவர் அழைக்கின்றார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் ஞானத்தோடு முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றவராக இருக்கின்றார். எனவேதான் படிவாக்கியத்தை நாம் பார்க்கிறோம், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், தீமையை விட்டு விலகுவதே விவேகம் என்று சொல்லப்படுகின்றது. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கிறோம், ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. கெட் விஸ்டம், கெட் இன்சைட் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இன்றைக்கு நாம் எதை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம்? பொன்னையும் பொருளையும் பணத்தையும் சம்பாதிக்க நாம் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஞானத்தை சம்பாதியுங்கள், நீங்கள் புத்தியை சம்பாதியுங்கள். பழைய ஏற்பாட்டு பகுதியில் ஒரு ராஜாவை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சாலமோனை பார்த்து கடவுள் கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொல்லுகின்றார்.
இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நாம் நிறைய பெரிய லிஸ்ட் வச்சிருப்போம். ஆண்டவரே, எனக்கு பொருளாதார பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, அல்லது வியாதி, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, குடும்பத்துல சமாதானம் இல்லாத சூழல், குடும்பத்திலே பிரிந்து காணப்படுகின்ற சூழல், இப்படிப்பட்ட பலவிதமான கவலைகளோடு நாம் இருக்கிறோம். அதை தான் நாம் கேட்போம். ஆனால் சாலமோன் எதை ஆண்டவரிடத்திலே கேட்டான் என்று சொன்னால், நீ நீடித்த, அவர் என்ன சொல்லுகிறார், மக்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் ஞானமுள்ள இருதயத்தை தாரும் சுவாமி என்று சாலமோன் கேட்கிறார். எனவேதான் கடவுளுடைய பார்வையிலே சாலமோன் கேட்டது மிகவும் பிரசித்தமான ஒன்றாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்கிறார், நீ நீடித்த நாட்களை கேட்கவில்லை, ஐஸ்வர்யத்தை நீ கேட்கவில்லை, சத்துருக்களின் பிராணனை கேட்கவில்லை, ஆனால் நீ இந்த இஸ்ரவேல் மக்களே நியாயம் விசாரிப்பதற்கு நீ ஞானத்தை கேட்டதினாலே ஞானத்தில் வல்லவர் உனக்கு முன்பதும் இல்லை, உனக்கு பின்பதாகவும் இல்லை என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு முன்மதியோடு செயல்படுகின்ற ஞானத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும். அழிந்து போகிற இந்த உலகத்தின் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் கூட ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கின்றாம் ஞானத்தோடு புத்தியோடு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே முதலாவது முன்மதியோடு செயல்படுங்கள். இரண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாராட்டும்படி வாழுங்கள். பாராட்டும்படி வாடுங்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அநீதியுள்ள அந்த உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான், பாராட்டுகின்றான். அவன் செய்ததெல்லாம் தப்புதான், கணக்க தப்பா எழுதுறார். ஒருவேளை இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம், அந்த இடத்துல 100 குடம் எண்ணெய் என்றால் 50 என்று எழுதுகின்றார், 100 கலம் கோதுமை என்றால் 80 என்று எழுதுகின்றார். தவறான கணக்கு தான் அவர் செய்தார். ஆனாலும் கூட எஜமான் அவரை மெச்சிக் கொள்வதற்கு காரணம் என்னவென்றால், தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே மிகவும் கவனத்தோடு முன்மதியோடு செயல்படுகிறதே ஆண்டவர் பாராட்டி, எஜமான் பாராட்டி, இது போல இதைவிட மேலான ஞானத்தோடு இந்த உலகத்திலே நீங்கள் வாழுகின்ற நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றவராக இருக்கிறார். அருமையான ஒரு பழமொழி சொல்லும், வாழ்வது ஒரு முறை, வாழ்க்கட்டும் தலைமுறை என்று சொல்வார்கள். இந்த ஒரு வாழ்க்கை தான். இனி ஒரு வாழ்க்கையில நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து விடுகிறேன் என்றால் கிடையாது. இந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நான் ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்தமான ஒரு ஜீவியத்திலே நடந்தால் மாத்திரம்தான் நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக என்னாலே பிரவேசிக்க முடியும் என்று ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகின்றார் இருக்கின்றார். நாம் எல்லாரும் ராஜ்யத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற நாம் எந்த அளவிற்கு ஆண்டவர் பாராட்டும்படியாக நாம் வாழ்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த பிரபஞ்சத்திற்குரிய மக்கள் எவ்வளவு ஞானமாய் இருக்கிறார்கள் என்றால், நாம் எந்த அளவிற்கு ஞானத்தோடு ஆண்டவர் பாராட்டும்படியான ஒரு பாராட்டுதலோடு வாழ வேண்டும் என்பதை நாம் நினைவுபடுத்தி ஆண்டவர் இந்த பகுதியிலே சொல்லுகின்றார். ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு சொல்லுகிறேன். மத்தேயு நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற போது, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை பாராட்டுகின்றார். அந்த பாராட்டுதலுக்கு காரணம் என்னவென்றால் அவருடைய விசுவாசம். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் மிகவும் இன்றியமையாத ஒன்று. விசுவாசம் இல்லாமல் நாம் கிறிஸ்தவர்களாய் ஜீவிக்க முடியாது. இந்த பகுதியை நீங்க பார்க்கின்ற போது மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல அங்கு 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பாராட்டுகிறார். நீங்க அந்த டீட்டெயிலா நீங்க வாசிங்க, நிறைய முறை நான் இதை பத்தி சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த வசனத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். இயேசு அந்த மனிதனுடைய அந்த விசுவாசமான காரியங்களை கேட்டு தமக்கு பின் செல்கிறவரை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் பாராட்டும்படியான ஒரு விசுவாசம், ஆண்டவர் பாராட்டும்படியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றவராக இருக்கின்றார். இன்றைக்கு திருமறையில ஒரு சிலரை தான் ஆண்டவர் பாராட்டியிருக்கிறார். ஆண்டவர் நிறைய பேரை சந்திச்சிருக்கிறார். ஆனால் ஒரு சிலரை மாத்திரம் ஆண்டவர் மிகவும் பாராட்டுகின்றார். இந்த உக்கிரான காரனை கூட ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகின்றவராக இருக்கிறார். அவனுடைய செயல்கள் வேண்டுமானால் நமக்கு பிரியமில்லாததாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய அந்த பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே என்னை தள்ளப்படுகின்ற போது நான் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு ஞானமாக செயல்படுகிறதை ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். எனவே இந்த இடத்திலே அது போலதான் 8ஆம் அதிகாரம் மத்தேயு 8:10 அந்த 100க்கு அதிபதியை ஆண்டவர் பாராட்டுகின்றவராக இருக்கிறார். எதற்கு என்றால் அவருடைய விசுவாசத்தை பார்த்து, இஸ்ரவேல் மக்களுக்கு இருக்கின்ற ஒரு விசுவாசம் இல்லை இந்த மக்களிடத்திலே 100க்கு அதிபதியிடத்திலே இருக்கிறது என்பதை ஆண்டவர் குறிப்பிட்டு பாராட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதே போல மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு
அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த பெண் தொட்டாள் என்று பார்க்கிறோம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. காரணம், இத்தனை பேருக்கு இல்லாத ஒரு விசுவாசம். இத்தனை பேரும் நான் கை வைத்தால் தான் சுகமாவேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே உனக்குள்ளாக ஒரு விசுவாசம், நீ என் ஆடையை தொட்டால் போதும் சுகமாவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள்ளாக இருந்ததுனாலே ஆண்டவர் அந்த இடத்திலே சுகத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அந்த சகோதரியை பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி நிறைய பேர் ஆண்டவரிடத்திலே பாராட்டு பெற்றவர்களை மத்தேயு நற்செய்தியிலே பலரை நாம் பார்க்கலாம். அப்படியே நீங்க மத்தேயு நற்செய்தியில் 15ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்புங்கள். மத்தேயு நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரத்திலே 25 28 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்க்கின்ற போது அங்கு ஒரு சகோதரி தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே தன்னுடைய மகளுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி இயேசுவிடத்திலே அவள் உதவி கேட்டு வருகின்ற போது, ஒருவேளை இயேசுனுடைய இந்த செயல் ஒருவேளை பலரும் ஏன் ஆண்டவர் செய்தார் என்று கேட்கலாம். ஆனால் அதற்கு பின்பதாக ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 25வது வசனங்கள், அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். சீடர்கள் கூட கேட்கிறாங்க, ஆண்டவரே இந்த பெண் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாரே, தொடர்ந்தும் இடத்துல வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாரே, ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற போது, காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை அவளுக்கு கடினமான ஒன்றாக தான் இருந்திருக்கக்கூடும். நமக்கு கூட ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார், அதற்கு பின்பதாக நீங்கள் வாசிக்கின்ற போது அந்த சகோதரியை பாராட்டுகின்ற ஒரு நோக்கத்திலே ஆண்டவர் செய்திருக்கலாம். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுகிறது நல்லதல்ல என்று சொன்னான். ஆனால் அதற்கு அந்த சகோதரி என்ன சொல்லுகிறார் என்றால், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தினுமே என்று சொல்ல. ஆமா ஆண்டவரே, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடக்கூடாது, ஆனா அந்த நாய்க்குட்டிகள் எஜமானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தினுமே என்று சொல்லுகிற போது இயேசு சுவாமி இந்த வார்த்தையை கேட்டோனே அவர் வியந்து போனவராக இருக்கிறார். நாம் படிக்கின்ற போது கூட எப்படி இந்த சகோதரிக்கு, சாதாரண ஒரு சகோதரி ஆண்டவரிடத்தில் பேசுகின்ற போது எவ்வளவு ஞானமாக பேசி ஆண்டவரிடத்திலே இந்த பாராட்டை பெறுகிறார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மகளே ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, கிரேட் ஃபெய்த். இப்படிப்பட்ட இடத்தை ஆண்டவர் ஒரு சில இடத்துல சொல்லுகிறார், யுவர் ஃபெய்த் இஸ் வெரி கிரேட், கிரேட் ஃபெய்த் என்று சொல்லுகிறார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடுவது, அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமான வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பகுதியை நாம் வாசிக்கிற போது இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சூழல்களை நாம் கடந்து வருகின்ற போது பல ஏமாற்றங்களை நாம் கடந்து வருகிறோம். ஒரு இந்த நாட்களிலே இந்த லாக்டவுன் பீரியட்ல பார்க்கிறோம், பணம் இல்லாத ஒரு சூழல், பிரச்சனையோடு வாடுகின்ற ஒரு சூழல், கடன் பிரச்சனை நம்ம சிக்கி தவிர்த்திருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனை, அல்லது வியாதி, இப்படிப்பட்ட ஒரு சூழல், ஏதோ ஒரு சிக்கலிலே நாம் மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட நாம் ஆண்டவர் மீது இருக்கின்ற விசுவாசத்திலே கடைசி வரை நாம் மரண பரியந்தம் ஆண்டவருக்கு உண்மையாக நாம் ஜீவிக்கின்றவர்களாக, அந்த விசுவாசத்திலே உறுதியாக நாம் இருந்து ஆண்டவரிடத்திலே பாராட்டை பெறுகின்ற மக்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் மட்டும் பலவீனம் அடையக்கூடாது. நாம் பலவீனம் அடையலாம், ஆனால் விசுவாசம் மாத்திரம் என்றைக்கும் அது பலவீனம் அடையக்கூடாது. இந்த இடத்துல சொல்ல, பெண்ணே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்று சொல்லுகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பாராட்டுகின்ற அளவிலே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்திலே ஒரு வாசகம் இப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம், அப்ரிஷியேட் அதர் ஒர்க், ஈகோ வில் பி டெஸ்ட்ராய்ட் ஆட்டோமேட்டிக்கலி என்று சொல்லுகிறார். மற்றவர்கள் நீங்கள் பாராட்டி வாழுகின்ற போது நான் என்கின்ற அந்த எண்ணம் அது அழிந்து போய்விடும் என்று சொல்லுகிறார். அப்ரிஷியேட் அதர்ஸ் ஒர்க், ஈகோ வில் பி டெஸ்ட்ராய்ட் ஆட்டோமேட்டிக்கலி. இன்றைக்கு கூட ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், மற்றவர்களை நாம் பாராட்டும். நம்ம கண்ணு முன்னாடி ஏதாச்சும் நல்லது நடந்துச்சுன்னா அதை உடனே நாம் போய் அப்ரிஷியேட் பண்ணணும். இது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, இது நன்றாக இருந்தது, ஒன்னு அப்ரிஷியேட் பண்ணாம நம்ம இருந்து விடக்கூடாது. சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணணுன்ற ஒரு எண்ணமே வராது. அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஒரு நல்ல ஒரு சகோதரி பாட்டு பண்ண, நல்ல பாடல், நல்லா இருந்துச்சு, நல்ல ஜெபம், நல்ல செய்தி என்று நாம் சொல்ல வேண்டும். அவர்களை பாராட்டுகின்ற போது இன்னும் அவர்கள் வளர்வதற்காக அது உதவியாக இருக்கும். ஒரு எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர், எனக்கு இப்போது அவர் சென்னை டைசிரியில அவர் ஆயராக இருக்கின்றார், அவர் அலெக்ஸ் என்று பேர். அவர் என்ன செய்வார் என்றால் எல்லாரையும் பாராட்டுவார். எதற்கு எடுத்தாலும் அவர் வாய்த்திலிருந்து வருகின்ற வார்த்தை சிறப்பா இருந்துச்சுப்பா, சூப்பரா இருந்துச்சு அப்படின்வார்.
ஒருவேளை அவர் 90 மார்க் எடுத்து பாஸ் பண்ணவங்கள்ட்டையும் ரொம்ப சூப்பர்ப்பா, நல்ல மார்க் எடுத்திருந்த 35 எடுத்தாலும் கூட பரவாயில்லப்பா, வெரி குட்பா, நல்லா படிக்கிறப்பா, இன்னும் நல்லா படிக்கலாம்னு சொல்லி அந்த அப்ரிஷியேட் பண்ணுகின்ற ஒரு எண்ணம். நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட காரணம், எந்த ஒரு சொல்லும் ஃபெயில் அவங்கள்ட்ட போனா கூட பரவாயில்லப்பா, அடுத்த வாட்டி எழுதி பாஸ் பண்ணிடலான்ட்டு, இப்படி மற்றவர்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு இன்றைக்கு நாம டிஸ்கரேஜ் பண்றதுக்கு நிறைய பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்க, நம்மளை குற்றம் சாட்டுவதற்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நம்மளை என்கரேஜ் பண்றதுக்கு, நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் இருக்கிறார். எனவே அவரிடத்தில் இருக்க நல்ல பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்களை என்கரேஜ் பண்ணுங்க, மற்றவர்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க, மற்றவர்களை நீங்க ஆசீர்வதிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த இறை பண்புகளை பெற்றவர்களாக நம்மால் வாழ முடியும். எனவே முன்மதியோடு செயல்படுங்கள். இரண்டாவது, பாராட்டும்படியாக வாழுங்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். உறவுகளை நீங்கள் சம்பாதியுங்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இவனமாக சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு நண்பர்களை சம்பாதிங்கள் என்று. அநீதியான உலக பொருளினாலே உங்களுக்கு நண்பர்களை சம்பாதிங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, உலகத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பரிசு என்னவென்றால் அது உறவுகள். அது எப்படிப்பட்ட உறவு? நம்முடைய சொந்த உறவுகளாக இருக்கலாம், அல்லது நம்மை தேடி வருகின்ற உறவுகளாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அநீதியான உலக பொருளாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். மேக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப் பை மீன்ஸ் ஆஃப் டிஸ்ஹானஸ்ட் வெல்த், so that when it is gone they may welcome you into the eternal homes என்று சொல்லப்படுகிறது. அநீதியான உலக பொருளால் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்வார், உங்கள் நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி என்று சொல்கிறார். எனவே நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் எதற்கு என்றால், மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்கின்ற போது ஆண்டவர், அது பணமாக இருக்கலாம், அல்லது பொறுப்பாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், உயர்வாக இருக்கலாம், இந்த அழிந்து போகிற இந்த அநீதியான உலக பொருளாலே அதிகமான நண்பர்களை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றவராக இருக்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் ஆவுக்குரிய நன்மைகளை தேடுவதிலே ஞானமும் விவேகமுள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். இந்த உறவுகளை சம்பாதிக்க சொல்லுகின்ற போது ஞானத்தோடு அல்லது விவேகத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தீமையை விட்டு விலகுவதே விவேகம் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், திடீரென்று உறவுகளை முறித்துக் கொள்ளுகின்ற ஒரு உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உறவுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழல். திடீர்னு பாத்துங்க பேசுவாங்க, திடீர்னு பேச மாட்டாங்க. உறவை திடீரென்று முறித்துக் கொள்ளுகின்ற மக்கள் மத்தியிலே நாம் வாழ்கின்ற போது ஆண்டவர் சொல்கிறார், அநீதியான உலக பொருளாலே உங்களுக்கு நண்பர்களை நீங்கள் சம்பாதித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 24:1 சொல்லுகிறது, பூமியின் அதன் நினைவும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. எனவே இந்த அநீதியான பொருளாக அழிந்து போகிற இந்த உலகத்தினுடைய பொருளினாலே நாம் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றவராக அவர் இருக்கின்றார். ஒருவேளை உங்களுக்கு இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், லூக்கா நற்செய்தி நூலிலே 12ஆம் அதிகாரத்திலே 13 21 வரை உள்ள வசனங்களை நீங்க வீட்டில் அந்த இந்த பகுதியை நீங்க வாசித்து பாருங்க. அதுல சொல்லப்பட வேண்டிய காரியங்கள் என்ன இருக்கிறது என்றால், அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் இயேசுவை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிடும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு இயேசு, மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறனாகவும் வைத்தவன் யார் என்று சொல்லி பின்பதாக வருகின்ற காரியங்களை சொல்கிறார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் வீட்டில் திருமறை வச்சுக் கொள்கிறவங்க லூக்கா 12ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டு, பொருளாசை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அல்லாமலும் அவர் அதை தொடர்ந்து ஒரு உவமையை கூறுகின்றார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்காக அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இருந்து என் ஆத்துமாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இந்த ராத்திரில எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவை யாருடையதாகும் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்திலே சொத்துக்களையும் பணத்தையும் சம்பாதிக்கின்ற மக்களாக மாத்திரமல்ல, நாம் உறவுகளை சம்பாதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு நாள் வரும், இந்த இடத்துல நான் மதிகடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இந்த ராத்திரிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தது யாருடையதாகும்?
எல்லாம் அழிந்து போகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த அழிந்து போகின்ற இந்த உலக பொருளின் மூலமாக அநேக நன்மைகளை, அநேக உறவுகளை, நண்பர்களை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது கூட அவர் யாரை சம்பாதித்தார், யாரை சிநேகித்தார் என்று பார்த்தார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆயக்காரரும் பாவிகளும் சிநேகிதர் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், இவர் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதராய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று சொல்லி ஆண்டவரை சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நட்பு வட்டாரங்களை, உறவுகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றவராக இருக்கின்றார். ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்திலே 10 11 12 வசனங்களை வாசிக்கின்ற போது, இந்த உலகத்திலே ஐஸ்வர்யத்தை கொடுத்தவர் யார், இந்த உலகத்திலே கனத்தை கொடுத்தவர் யார், இந்த உலகத்திலே உயர்வுகளை கொடுத்தவர் யார் என்று சொல்லுகின்ற போது சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகின்றார், கர்த்தாவே, மாட்சியும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகளே, வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகளே. கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர். இந்த ஐஸ்வர்யத்தையும் கடந்து இந்த உலகத்துல நான் எப்படி வருகிறேனோ அப்படிதான் நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறேன். நான் சம்பாதித்த சொத்து பத்துக்களை எல்லாம் எடுத்து செல்வது கிடையாது. ஏனென்றால் பூமியின் அந்த நிறைவும் உம்முடையது, மாட்சியும் உம்முடையது, வல்லமையும் உம்முடையது, மகிமையும் உம்முடையது, ஜெயமும் மகத்துவமும் உம்முடையது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்முடையது என்று சொல்லி எல்லாமே உம்முடையது என்று சொல்லி அப்படி கடவுள் கொடுக்கின்ற இந்த ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டு அநேக உறவுகளை நான் சம்பாதிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நான் உதவி செய்கின்றவனாக அழைக்கப்படுகின்ற போதுதான் நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே சேர முடியும். சகேயு அப்படிதான் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டான். அவன் ஆபிரகாமுடைய குமாரனாக எண்ணப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய குமாரனாக காணப்பட்ட நேர்வே கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த நாட்களில் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லுது போல் இந்த உலகத்திலே வாழ்கின்ற குறுகிய நாட்களுக்குள்ளாக உறவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உறவுகளையும் நண்பர்களையும் நாம் சம்பாதித்துக் கொள்கின்ற போது கண்டிப்பாக இந்த உலக பொருளினால் கூட அநேக நண்பர்களையும் உறவுகளை நம்மாலே சந்தித்துக் கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே இந்த 3 காரியங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முன்மதியோடு செயல்படுங்கள். மற்றவர்கள் பாராட்டும்படி, முக்கியமாக நம்முடைய ஆண்டவர் நம்மை பாராட்டும்படியாக வாழுங்கள். உறவுகளை நீங்கள் சம்பாதியுங்கள். இதை தொடர்ந்து நீங்கள் வீட்டிலே தியானியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா என்றும். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலேதான் வருகிறது, ஆளுங்கை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலேதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் சுவாமி. அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில செய்யுங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது சுவாமி. ஆண்டவரே, எங்களை நீர் உயர்த்துகிறவர் சுவாமி. இந்த நாளில் கூட நாங்கள் கேட்ட இந்த இறை செய்தியின் மூலமாக முன்மதியோடு, ஞானத்தோடு, புத்தியோடு செயல்படுகின்ற மக்களாக வாழவும், என் ஆண்டவர் நீர் எங்களை பாராட்டுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழவும், அதே போல கர்த்தாவே இந்த உலகத்திலே உறவுகளை, நண்பர்களை சம்பாதித்துக் கொள்கின்ற மக்களாக வாழ நீர் எங்களுக்கு கிருபை புரிந்தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை தொடர்ந்து இந்த வாரங்களிலே படிக்கின்ற போது, தியானிக்கின்ற போது எங்களோடு தொடர்ந்து நீர் பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இறைவன் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியை நம் அனைவரோடும் இன்னும் என்றும் சர்வசதா காலம் இருக்கிறார். மீண்டும் கடவுளுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஞான பாடல் புத்தகத்திலே 186வது பாடல்ல 2 கவிகளை பாடுவோம். கர்த்தர் என் வசமானால் ஏன் பயப்படுவேன்?
நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பராபரனே, எங்கள் ஒன்றான மீட்பரின் பிதாவே, இவ்வுலகில் உமது திருச்சபையை கண்ணோக்கி ஆசீர்வதியும். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் சபையாகிய நாங்கள் சுத்த போதில் உறுதியாக நிற்க துணை செய்துள்ளோம். எங்கள் பேராயரையும் குருமாரையும் ஆலோசனை சங்கத்தார் மற்றும் சபையினர் உழைக்கிறவர்களையும் பிறரின் வேலை செய்கிற சபையாரின் பரிசுத்த ஆவியால் நிரப்பியுள்ளோம். எல்லாரையும் மீட்கவல்ல உமது நற்செய்தி எங்கும் பரவும்படி செய்து பிற மதத்திலோரும் முக்கியமாக ஊராரை நாட்டினர் தேவனிடம் திருப்பியுள்ளோம். அறுவடையின் ஆண்டவரே, உமது அறுவடைக்கு உண்மையும் நேர்மையான ஊழியர்களை அனுப்ப வேண்டிக் கொள்கிறோம். திருப்பணிக்கென்று பயிற்றுவிக்கப்படுகிற மாணவர்களையும் போதிக்கும் ஆசிரியர் ஆவியால் நிரப்பியலும். உலக அதிகாரிகள் எல்லோருக்கும், எங்கள் குடியரசின் தலைவருக்கும் அவள் சேர்ந்த யாவருக்கும் தேவையான எல்லா வரங்களையும் நன்மைகளும் கொடுத்தருளும். எங்கள் நாட்டை ஆள்வோர் நியாயமானதை செய்து நாட்டை முன்னேற்றமடைய செய்யும் ஒரு வழிகாட்டியலும். நாங்களும் பாவமான யாவற்றையும் வெறுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் நேர்மையான குடிமக்களாக வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்ய எங்களுக்கு துணை செய்துள்ளோம். நாங்களும் தெய்வ பிள்ளைகளுக்கு அடுக்காத பொய், திருட்டு, பொறாமை, கற்பின்மை, அநியாய வழக்கு, பிரிவினை, வீண் செலுமுதிய பாவங்களை விட்டுவிட்டு பரிசுத்தமான வாழ்க்கை நடத்த எங்களுக்கு துணை செய்துள்ளோம். எங்களிடம் இருக்கின்ற ஏழைகள், நோயாளிகள், கர்ப்பவதிகள், மரண அவசியில் இருக்கிறவர்கள், பல வகையான இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்தவராயிருப்பதிலும் துன்புறுத்தப்படலாகிய எல்லோருக்கும் உடைய ஆவியானவரை கொண்டு ஆறுதலும் ஆத்ம பலம் அளித்தள்ளும். பரம தந்தையே, நாங்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்களாக இருப்பதனாலே உம்மிடமிருந்து இவையான நன்மை பெற தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். என்றாலும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் தேவன் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய் திரும்ப வேண்டிக் கொள்கிறோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல் காற்று, பெருவெள்ளம், இடியினால் உண்டாகும் சேதம், எதிர்பாராத நேர் மரணம், நரக தினமுறை கேடுகளில் விலக்கி காத்தலும் சுவாமி. நிலம் தரும் விளைவை செழிக்க செய்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளை கொடுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்கள் இந்திய நாட்டிலே கோழிக்கோடு நடந்த விமான விபத்திலே பலியான குடும்பத்தின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தின் மக்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் தேர்தலையும் கத்தர் கொடுப்பீராக. பாதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நீர் தொடர்ந்து நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வருகின்ற நாட்களில் இப்படிப்பட்ட விபத்துக்கள் நடைபெறாவண்ணம் நீர் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கத்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேரள மாநிலத்திலே மூணாறு பகுதியிலே நடைபெற்ற அந்த நிலச்சரிவிலே உயிரிழந்த குடும்பத்தின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த குடும்பங்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் தேர்தலையும் கத்தர் கொடுத்து இந்த மழை நாட்களிலே மலை பிரதேசங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கத்தர் கொடுப்பீராக. மும்பை, கேரளா, கர்நாடகா பகுதியிலே வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தின் மக்களுக்காக, வீடுகளை இழந்திருக்கிற குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னைக்கு அனைவருக்கும் வேண்டிய பாதுகாப்பை கத்தர் கொடுங்க. இந்த மழை காலங்களிலே வேண்டிய எல்லா விதமான பாதுகாப்பை எல்லா இடங்களிலும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக லெபனான் நாட்டிலே நடைபெற்ற இந்த வெடி விபத்திலே உயிரிழந்த குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு வேண்டிய சுகத்தை, பலத்தை கத்தர் கொடுப்பீராக. இப்படிப்பட்ட சூழலினை நடைபெறாவண்ணம் கவனத்தோடு நாங்கள் இருக்கிறவை புரிந்திட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். டெல்லியிலே பாலிய வன்முறையில் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சுகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியாக பல இடங்களிலே ஆண்டவரே இந்த வன்முறையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற, பாலிய வன்முறை பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் உலகத்திலே எந்த இடங்களில் நடைபெறாவண்ணம் உங்களுடைய தெய்வீக கரம் பிள்ளைகளோடு இருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவனமாக இந்த கொரோனாவிலிருந்து ஒரு முழுமையான ஒரு விடுதலை இந்த உலகம் பெற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய நாடு விசேஷமாக தமிழகத்தில் இருக்கின்ற பகுதிகளுக்காக, சென்னை பட்டத்திற்காக, தென் தமிழக பகுதிகளுக்காக, மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய எல்லா சூழல்களும் மாற்றப்பட இந்த கொரோனா முழுமையான விடுதலை பெற்றுக் கொள்ளவும், இயல்பான ஒரு நிலைக்கு இந்த தேசம் திரும்பப்படவும், ஆராதனைகள் ஆண்டவரே வழிபாடுகள் நடத்தப்பட கத்தர் கிருபை தாருங்கள். ஆலயங்கள் திறக்கப்பட கத்தர் கிருபை தாருங்கள் சுவாமி. இந்த நாட்டில் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை, பராமரிப்பையும் கத்தர் தொடர்ந்து கொடுப்பீராக. இந்த காலங்களிலே வேண்டிய எல்லா விதமான உங்களுடைய இறை பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை நாம் யாவரும் சொல்லுவோம். பரமனைகள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர ரட்சித்தலும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடியவில்லை சுவாமி. ஆமென்.
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம் ஆன்மாவோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருவாராக. ஆமென். 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 நிறைவு பாடலாக கீர்த்தனை 234வது பாடல், அனுக்கிரக வார்த்தையோடே இப்போது அடியாரை அனுப்புமாயா என்ற பாடலை 3 கவிகளை பாடுவோம். அனுக்கிரக வார்த்தையோடே இப்போது அடியாரை அனுப்புமையா, வரமதில் தயவுறும் மகத்துவபரனே, வந்தனமும் அக்காமே. மனமதில் தயவுறும் மகத்துவபரனே, வந்தனமும் அக்காமே. கர்த்தர் செய்த சகல உதவிகளையும் மறவாதீர்கள். ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.